வணக்கம் நண்பர்களே. அண்ணாமலை சப்போர்ட்டர்ஸு இப்போ தமிழக பாஜக கும்பலை பார்த்து அடுக்கடுக்காக 4 கேள்வி கேட்குறாங்க. அண்ணாமலை பிரிவினைவாதம் பேசிட்டாரு, நீட் தேர்வுக்கு எதிராக பதிவு போட்டுட்டாரு அப்படின்னு பொய்ய பரப்புறீங்களே. இப்போ இந்த 4 கேள்விக்கு பதில் சொல்லுங்க அப்படின்னு வீர லீடர்ஸ் இயக்கத்தில் இருக்கிறவங்க சம்பவம் பண்ணியிருக்காங்க. முதல் கேள்வி, கவர்னர் ராஜேந்திர அர்லேக்கர் நேற்று சட்டப்பேரவையில் அவருடைய உரையை வாசித்தார்ல, அதில் ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா தமிழகத்திற்கு நிதி பகிர்வில் மத்திய அரசாங்கம் அநீதி பண்ணியிருக்கு அப்படின்னு வாசிச்சிருக்காரு. கவர்மெண்ட் எழுதி கொடுக்கறத தான் கவர்னர் வாசிப்பார். இதை RN ரவி அவர்கள் வாசிச்சிருக்க மாட்டார். இந்த ஸ்டேட்மெண்ட்டை டிஎம்கே கவர்மெண்ட்டு உண்மைக்கு புறமான பல விஷயங்களை RN ரவிக்கு எழுதி கொடுத்ததை RN ரவி வாசிக்கவே இல்லையே, வெளிநடப்பு பண்ணிடுவார். ஆனால் நேற்று கவர்னர் பார்த்தீங்கன்னா மத்திய அரசாங்கம் தமிழகத்திற்கு நிதி பகிர்வில் அநீதி இழைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு வாசிச்சிருக்காரு. இதற்கு நயினார் கும்பலுடைய கருத்து என்ன? கவர்னருக்கு எதிராக ஸ்டேட்மெண்ட் கொடுங்க, ஏன் இப்போ வரைக்கும் அமைதி காக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு செக் வைக்கிறாங்க. ரெண்டாவது என்ன அப்படின்னா, மத்திய அரசாங்கம் ஒரு முக்கியமான ஒரு விஷயத்துக்கு ஒப்புதல் வழங்கியிருக்காங்க. கூவமாறு அடையாறு பக்கிங்ஹாம் கால்வாய் இருக்குல்ல, அதை தூய்மைப்படுத்த 7500 கோடி ரூபாய் வழங்க மத்திய அரசாங்கம் ஒப்புதல் தெரிவிச்சிருக்காங்க. 7500 கோடி ரூபாய் எவ்வளோ பெரிய விஷயம். இதை தமிழக பாஜக கும்பல் எடுத்து பேசி மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கவே இல்லை. இப்போ வரைக்கும் நிறைய பேருக்கு தெரியவே தெரியாது. அண்ணாமலையை திட்டுறதுக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க நயினார் கும்பல், நயினார் அண்ட் கோ. தமிழக பாஜக பொறுப்பில் இருக்கிறவங்க எல்லா யூடியூப் சேனலாக போய் உட்காந்து அண்ணாமலைக்கு எதிராக பேட்டி கொடுக்குறாங்க. அதுவா முக்கியம்? எவ்வளோ பெரிய விஷயத்தை சென்ட்ரல் கவர்மெண்ட் பண்ணியிருக்கு. 7500 கோடி அப்படிங்கிறது சும்மாவா? ஏன் அதை பற்றி இன்னும் மக்களுக்கு தெரியலை? இந்த கேள்வியை கேட்குறாங்க. இது 2. மூணாவது என்ன தெரியுமா? நயினார் நாகேந்திரன் சமீபத்தில் என்ன சொல்லியிருக்காருன்னா, திமுகவோடு பாஜக கூட்டணி அமைக்குமா அப்படின்னு கேட்கப்பட்ட கேள்விக்கு என்ன சொல்லியிருக்கணும்? வாய்ப்பே கிடையாது, எப்போதுமே நாங்கள் திமுகவோட கூட்டணி வைக்க மாட்டோம். ஏன்னா சனாதன தர்மத்துக்கு எதிராக உதயநிதி தொடர்ந்து பேசுகிறாரு. அந்த திமுகவோட நாங்கள் கூட்டணி வைப்போமா? எந்த காலத்துக்கும் வாய்ப்பு இல்லை அப்படின்னு பேசுவாருன்னு எதிர்பார்த்தா தேர்தல் சமயத்தில் அதை பற்றி முடிவெடுக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு பல்ட்டி அடிச்சிருக்காரு நயினார். தேர்தல் சமயத்தில் திமுகவுடன் கூட்டணி அமைப்பது பற்றி முடிவெடுக்கப்படும் அப்படின்னு சொல்கிறாரு. இதற்கு தமிழக பாஜக விளக்கம் கொடுக்கணும். அண்ணாமலையை ஆன்டி ஹிந்து, ப்ரோ லிபரல் அப்படின்னு 2 நாளாக தமிழக பாஜகவினர் பரப்பிக்கு இருக்காங்க. என்ன காரணம்னு கேட்டால், 2015 ஒரு எழுத்தாளருக்கு அண்ணாமலை சப்போர்ட் பண்ணிட்டாராம். அந்த எழுத்தாளர் எழுதிய நாவலில் ஹிந்து மதத்துக்கு எதிரான சில வரிகள் இருக்கான். பார்த்தீங்களா? அந்த எழுத்தாளருக்கு அண்ணாமலை 2015 சப்போர்ட் பண்ணியிருக்காரு. அப்போ அவர் ஆன்டி ஹிந்து தானே அப்படின்னு சொல்லிட்டு 2 நாளாக பரப்பிக்கு இருக்காங்க. அதான் நம்ம சொன்னோம், 2016 அந்த எழுத்தாளர் எழுதிய நாவலுக்கு சாகித்ய அகாடமி விருதை மத்திய அரசாங்கம் வழங்கியிருக்காங்களே. அப்போ மத்திய அரசாங்கமும் ஆன்டி ஹிந்துவா அப்படின்னு நேற்று போட்ட வீடியோவில் டீட்டெயிலாக நம்ம கேட்டிருந்தோம். இப்போ தமிழக பாஜக திமுகவோட கூட்டணி அமைப்பது பற்றி தேர்தல் நேரத்தில் முடிவெடுக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு பல்ட்டி அடிச்சிருக்காங்க. இதை பற்றி நயினார் கும்பல் சொல்லணும் அப்படின்னு செக் வைக்கிறாங்க. 4வது என்ன தெரியுமா? டெல்லி ராஜகோபாலன் ஒரு யூடியூப் சேனலில் பேசியிருக்காரு. டிஎம்கே 2G கேஸை வின் பண்ணாங்கல்ல, அது அருண்ஜேட்லி மூலமாக தான் நடந்துச்சு. அதனால டிஎம்கே, கனிமொழி இவங்கெல்லாம் வாழ்நாள் முழுவதும் பாஜகவுக்கும் அருண்ஜேட்லிக்கும் கடமைப்பட்டிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருக்காரு. டெல்லி ராஜகோபாலனுக்கு தானே நயினார் கும்பல் சப்போர்ட் பண்ணுறாங்க. ஏன்னா அண்ணாமலைக்கு எதிராக டெல்லி ராஜகோபாலன் எல்லா யூடியூப் சேனலுக்கும் போய் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காரு. அதனால தமிழக பாஜக டெல்லி ராஜகோபாலனுக்கு ஃபயர் விடுறாங்களே. அவர் நேற்று சொல்லியிருக்காரு சமீபத்தில், அருண்ஜேட்லி மூலமாக தான் டிஎம்கே 2G கேஸை வின் பண்ணுச்சு அப்படின்னு பேசியிருக்காரு. இதை பற்றிய விளக்கத்தையும் நயினார் கும்பல் கொடுக்கணும் அப்படின்னு 4 செக் வச்சுருக்காங்க அண்ணாமலை சப்போர்ட்டர்ஸு. இந்த 4க்குமே நயினார் கும்பல்கிட்ட இருந்து இப்போ வரைக்கும் ப்ராப்பரான பதில் கிடைக்கல. இனி கிடைக்குதா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த செய்திகளை பற்றி உங்களுடைய பார்வைகளை கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து கணக்கில் இருங்க. அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்க போகிறோம். நன்றி. ஜெய் ஹிந்த்.